இந்த தமிழ்நாடு முழுசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இல்லைனா தேசிய முற்போக்கு கூட்டணியாக என்டிஏ. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஸ்டாலின் ஆட்சி திராவிட கழக முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி சரியில்லை, ஒரு நாளைக்கு இத்தனை பேர் கொலை பண்ணுறாங்க செய்யப்படுறாங்க, ஒரு நாளைக்கு இத்தனை குழந்தைங்க கொலை செய்யப்படுறாங்க, பாலியல் துன்பம், பாலியல் குற்றம் எல்லாம் சொல்லுவானுங்க. இதெல்லாம் செய்கிறது யார்? தமிழ்நாட்டுக்காரன், நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க தானே, நம்மள ஒருத்தவங்க தானே. அவனை ஏன் தண்டனை கொடுக்கக்கூடாது? அவனை யார் பாதுகாக்கிறது? ஜாதியின் மூலமாகவோ மதத்தின் மூலமாகவோ மொழியின் மூலமாகவோ அந்த ஐயக்குன்னு அங்கேருந்து வரானுங்க. 199 பேர் தமிழ்நாட்டிலேருந்து தானே வரானுங்க. அதுக்கு காரணம் யார்? இந்த சமுதாயம் தானே. சரி, இதெல்லாம் இப்போ புதுசாக நடக்குதா? நடக்காது. யாரும் ஒரு குடும்பத்தில் ஒரு காதலோ இல்லை ஏதோ ஒரு வகையில் கஞ்சா தொழிலோ இல்லை வேறு ஏதோ ஒரு சொத்து தகராறோ ஏதோ ஒரு தகராறில் ஒருத்தன் கொலை பண்ணிக்கிறான், ரவுடி கும்பல் இருக்குது, வெட்டி கொண்டுக்கிறானுங்க. அது மாதிரி இப்போ பொள்ளாச்சியில் நடக்காத பாலியல் தொல்லையா? சரி சொல்லலாம், எவ்வளோ சொல்லலாம். எதுக்கு சொல்லலாம்னா, இந்த ஆட்சியில் மட்டும் அது இந்த ஒரு நாட்டில் கொலை கற்பழிப்பு இதெல்லாம் நடக்குதுன்னா அந்த சமுதாயம் சரியில்லைன்னு அர்த்தம். அந்த அரசாங்கம் என்ன செய்யணும்னா, காவல்துறையை நீதித்துறையை சுதந்திரமாக செயல்பட விடணும். அப்படி செஞ்சால் தான் அவங்க ஏதாச்சும் தவறு செஞ்சால் கூட அது அரசாங்கம் தட்டி கேட்க முடியும். ஆனால் இவனுங்க சரி, இப்போ தேர்தல் நடைமுறை வந்துட்டுது, விதிகள். இப்போ இன்னையிலேருந்து இவ்வளோ கணக்கு சொல்கிறவனுங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சாவறான், எத்தனை பேர் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுறாங்க, எவ்வளோ பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க, கற்பழிக்கப்படுறாங்கன்னு சொல்ல முடியுமா? அதையும் அந்த கணக்கை வெளிப்படையாக சொல்ல முடியுமா அவனுங்களால? இப்போ திமுக ஆட்சி கிடையாது, அது முடிஞ்சு போச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சமுதாயம் தான், நீங்கள் தான், நாம தான். நிறைய பேர் இப்போ விஜய் நமக்கு பிடிக்கல, அவன் பொண்டாட்டி அவன் ஏதோ பிரச்சனை இருக்குது, அவன் இஷ்டப்படுற கூட போகிறான். சரி, அது சரியில்லைன்றீங்க. சரி, அப்போ அவன் நடித்த படத்தை, ஜனநாயகன்ற படத்தை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கீங்களா? அதுக்கு என்ன காரணம்? சரி, சிபிஐ என்கொயரின்னு சொல்லி அவனை அதாவது என்ன சொல்கிறது, அவனை மிரட்டுறீங்க. அப்படி மிரட்டி அவன் வழிக்கு வரானான்னு பார்க்குறீங்க. அதெல்லாம் செய்யறதெல்லாம் சரி. அதாவது நீங்கள் அதிகாரம் துஷ்பிரயோகம், அது கவர்னர் மூலமாகவோ இல்லை நீதித்துறை மூலமாகவோ இல்லை இடி மூலமாகவோ இல்லை சென்சார் போர்டு மூலமாகவோ எல்லாரையும் மிரட்டினா உருட்டுனா அதெல்லாம் சரி. ஏன்னா அதிகாரம் கையில் இருக்குன்னு கற்பனை. இந்த அதிமுகங்களுக்கு முதல்ல புத்தி வரணும். அது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே. மோடி அமித்ஷானா பெரிய கொம்பு மயிரும் கிடையாது. ஈவன் ட்ரம்ப்பே ஒரு மயிரும் கிடையாது. அது மாதிரி நினைப்பேன் தான். எனக்கு ட்ரம்ப் ரொம்ப பிடிக்கும். அவன் 2வது ஆட்சிக்கு வர்ற வரைக்கும். அதுக்கு பிறகு அவன் செயலெலாம் சரியில்லை, தடுமாறிட்டான். மோடி அமித்ஷாலாம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத உதவாக்குறாங்க. அவனுக்கு என்னென்னலாம் செஞ்சு அட்டூழியம் பண்ணாலும் அதுக்கான தண்டனையும் அவனை அனுபவிக்க தான் போகிறானுங்க. அவனுக்கு கையில் நாடு ஒன்றும் கிடையாது. அவனுக்கு செய்யறது என்னென்னா, அந்த ஒரு வகையில் அவனுக்கு செய்கிற நல்லது என்னென்னா, இப்போ நம்ம போலீஸ் மூலமாக நீதிமன்றம் மூலமாக எல்லா ரவுடிங்களையும் கொண்டு வர முடியாது. அதனால் என்ன செய்யும், ஒரு ரவுடிங்க வெட்டி கொள்ளுப்பாங்க, சரி செஞ்சுப்பானுங்க. அது மாதிரி தான் இந்த அயோக்கியனுங்கெல்லாம் பதவிக்கு வந்த உடனே நிறைய அயோக்கியங்களாம் பழி வாங்குறானோ. அது ஒரு வகையில் காங்கிரஸ் கட்சியை சுத்தப்படுத்துறதுக்கு அவனுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கானோ. காங்கிரஸ் ஏன்னா ஒரு 10 வருஷம் ஆட்சி இல்லாத போயிருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் இந்த நிறைய அயோக்கியனுங்க, சந்தர்ப்பவாதிங்க, இவனுங்கெல்லாம் வெளிக்காட்டி, நான் சொல்கிறது சரத்பவர்லேருந்து நிதிஷ்குமார், பிஜு பட்நாயக், இன்னும் அந்த சிங், பஞ்சாப் முதலமைச்சர் சிங், அப்புறம் ராஜஸ்தான் முதலமைச்சர் அந்த இப்போ பதவி இருந்தால் நான் பேர் மறந்துட்டேன், அப்புறம் கமல்நாத் மத்திய பிரதேசில், நிறைய பேர் எப்படி காங்கிரஸ் அந்த பக்கம் தலையை கட்டிட்டு வாழை கட்டிகிட்டு இருப்பானுங்க. அதாவது துரோகம் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. தன்னை காப்பாற்றியதுக்காக, தான் பண்ண அட்டூழியத்தை ஒழிக்கிறதுக்காக, அதை மறைக்கிறதுக்காக. ஆனாலும் அவனுங்க காலத்தால் ஒழிக்கப்பட்டானுங்க. அதனால் காங்கிரஸ் சுத்தமடைஞ்சிருக்கு. இருந்தாலும் ராகுல் காந்தி மேலே எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். காரணம் என்ன, இந்த சமயத்தில் திமுக கூட இந்த பிரச்சனையை இவ்வளோ கேவலப்படுத்தியிருப்பான்னு நான் நினைக்கல. ராகுல் காந்தி அந்த தவறை பண்ணுவான்னு நினைக்கல. அந்த 2011 பண்ணுற தவிர அது மாதிரி ஏதோ அப்போ அதிகாரத்துலேருந்து காங்கிரஸ் திமுக மிரட்டி சொல்லுவாங்கல்ல, மேலே சிபிஐ கீழே
கூட்டணி பேச்சு நடத்துன்னு அது மாதிரி ஒரு கற்பனையில் இருக்கிறான்னு நினைக்கிறேன். அவன் ஒரு சகோதரன்லாம் சொல்லிட்டு இருந்த ஸ்டாலினை திடீர்னு அவன் தூக்கி எறிஞ்சு போட்டு தன்னுடைய தனித்தன்மையை எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அரசியலாக காட்டியிருக்கலாம். சரி, அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அந்த வகையில் தான் எனக்கு சோனியா காந்தி ரொம்ப பிடிக்கும். சோனியா காந்தி, ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, நேரு இவங்கெல்லாம் வேறு லெவல். இன்னும் ராகுல் காந்திலாம் அந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். ஏதோ நல்லவன், ஓரளவு நல்லவன் சொல்கிறது. திரும்ப இந்த அதிமுககாரனுங்க பண்ண பெரிய தப்பு நான் சொல்லியிருக்கிறேன். அன்புமணியை கொண்டு வந்து அவன் தலைமையில் போராட்டம் நடத்துறீங்கன்னா எவ்வளோ கேவலம். அதுவும் கடலூர் மாவட்டத்தில் படு கேவலம். உங்களுக்கெல்லாம் உங்களால் தன் மரியாதை எங்கே போச்சு? சுயமரியாதை எங்கே போச்சு? அறிவு எங்கே போச்சு? துணிச்சல் எங்கே போச்சு? கட்சி எங்கே? அதிமுகவில் எவன் அரசியலில் இந்த சட்டமன்ற தேர்தல் நின்னாலும் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன். உங்கள் தொகுதியில் அன்புமணி காலடி எடுத்து வச்சு உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணான்னா நீங்கள் நிச்சயமாக தோக்குறீங்க. இன்னும் சொல்ல போனால் 3ஆம் இடத்துக்கு வருவீங்க. இப்போதைக்கு இப்போ இருக்கிற நிலைமை தாவைக்கு அடுத்து அதுதான் நிலைமை. உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லை? அன்புமணியெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் தலைமை ஏற்று அவன் பழனிசாமி அளவு இது அறிவிச்சா கூட நீங்கள் என்ன சொல்லணும்? ஏய், எங்கள் மாவட்டம் நாங்கள் தான் பெரிய கட்சி, நாங்கள் தான் இங்கே உழைக்கிறோம், நாங்கள் தான் வலிமையான அரசியல் செல்வாக்குள்ளவங்க கடலூர் மாவட்டத்தில், நாங்கள் தான் முன்னின்று நடத்துவோம்னு சொல்லணும். அந்த துப்பில் அதெல்லாம் எல்லாம் கூழ கும்பிடு போட்டுக்கிட்டு பக்கத்தில் நிற்கிறீங்க. ஏதோ அவனால் உங்களுக்கு ஆக போகுது, ஒரு மயிரும் ஆக போகிறதில்ல. அவனால் தப்பி தவறி வேணா இப்போ எடப்பாடியில் வேணால் பழனிசாமி வேணால் ஜெயிக்கலாம். அதை கூட நான் முதலே சொல்லியிருக்கேன். இவனு எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக இவன்ட பயணம் வச்சு இது என்ன சொல்கிறது, அதிமுக பயணம் வச்சது அடகு வச்சது தவறு. அதுக்கு பேரில் பழனிசாமியை ராஜ்யசபா எம்பி ஆகி போயிருக்கலாம். இந்த இவன் அன்புமணி கூட கூட்டணி வச்சது படு முட்டாள்தனமான முடிவு. இதெல்லாம் சொல்லும்போது சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எல்லாரையும் தரக்குறைவாக பேசுகிறீங்க. நான் சொல்கிறேன், உழைக்கிற குப்பன் சுப்பன், நேர்மையாக இருக்கிறவன், உழைக்கிறவன், படித்தவன், உழைச்சி சாப்பிட்றவன் நான் மதிக்கிறேன். ஆனால் அயோக்கிய பசங்க, திருட்டு பசங்க, கொள்ளை அடிச்சுட்டு அவன் எந்த கட்சியாக இருந்தாலும் சேர்த்தான், எந்த ஜாதியாக இருந்தாலும் சேர்த்தான், வெறும் அதிமுக மட்டும் சொல்லலை. மேடையில் வந்து யோக்கியமாக பேசிட்டா அவனுக்கு யோக்கியமாக ஆகிட முடியாது. அதே மாதிரி இவனுங்க எப்படியாச்சும் வேணா நினைக்கிறான்னா பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சுப்போம், அமித்ஷாவும் மோடியும் எல்லா அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் பண்ணி தேர்தல் ஆணையங்களுக்கு சாதகமாக வந்து அதானியும் அம்பானியும் பணத்தை கொட்டி இவங்களை அப்படியே முதலமைச்சர் பதவியில் உட்கார வைப்பான்னு கற்பனை பண்ணுவாங்க முட்டா பசங்களை. அது மாதிரிலாம் நடக்க போகிறது கிடையாது. அப்போ தான் அரசியல் நினைக்க சொல்லுவானுங்க, ஆமாம் நீங்கள் வந்து எங்கேயோ போயிட்டீங்க, ஓடிட்டீங்க, உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும், நீங்கள் வந்து இப்போலாம் வந்து உங்கள் காலம் வேறு, இங்கே இருக்கிற காலம் வேறு. டேய், எல்லா காலமும் தெரியும். எதுவும் எந்த காலம் வந்து வேறு காலம் கிடையாது. உங்களுக்கு மாயை, உங்கள் முட்டாளெலாம் நாங்கள் ஆதரிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. என்கிட்ட அது நடக்காது. ஏதோ உங்கள்கிட்ட நான் தான் சொல்கிறேன், உங்களுக்கு அரசியல் தான் இருக்கிறேன். நீங்கள் வந்து நான் என்ன செய்கிறேன்னு தெரியல அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா உங்களெலாம் ஒரு உதாசீனப்படுத்தி உங்களெலாம் கருத்து கேட்கலன்னு அர்த்தம். எனக்குன்னு ஆளுங்க இருக்குது, எனக்குன்னு ஆதரவாளர் இருக்காங்க ஊரில், எனக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கொண்டு கொடுக்குறவங்க, நான் யார் ஆலோசனை கேட்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கான தகுதியெலாம் உங்களுக்கு இன்னும் வரலன்னு அர்த்தம். சும்மா ஃபேஸ்புக்லேயும் இந்த நாயங்க மாதிரி நீங்கள் உளறிட்டாக்கா அந்த டேட்டா போட் அந்த என்ன சொல்கிறது பெரிய ஜீனியஸ் மாதிரி கணக்கு போட்டு மயிரப்படுங்க மேலே பேசினாக்கா நீங்களாம் பெரிய இலக்கியவாதி, அறிவாளி, எக்ஸ்பர்ட்டுன்னு பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுன்னு கனவு கண்டுக்காதீங்க. அதுக்கான தகுதி இருந்தால் நானே உங்களெல்லாம் தேடி கூப்பிட்டு வாங்க என் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவேன். அதுக்கான ஆளுங்கள்லாம் எனக்கு நிறையா இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்படி நீங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்குன்னா நான் உங்களை தேடி வருவேன். உங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு தகுதி இல்லை, அருகதை கிடையாது. சொல்கிறது சில பேர், நீங்கள் வந்தால் 25 கோடி வேணும். ஏண்டா, என் வானாலேயே 25 கோடி ரூபா தேவையில்லை. ஒரு எலெக்ஷன் போயிட்டு 25 கோடி என்னத்துக்கு அதை பண்ண போகிறீங்க? இப்போ இருக்கிறவனுங்க எல்லாம் அருகதை தெரியாத எவனாச்சும் 1 கோடி ரொக்கம் வச்சுருப்பானா? எவனாச்சும் உங்களில் காட்டுறான எல்லாம் பெணாத்திக்கிறானுங்கள்ல, 1000 கோடி இருக்குது, 500 கோடி இருக்குன்னு. இன்றைக்கி 1 கோடி அவங்களுக்கு கேஷை உடனே வந்து கொடுக்க சொல்லலாம். ஏதாச்சும் தொழிலதிபர்கள் சொல்லி அந்த தேர்தல் நிதிக்காக வர்றது, அப்போ வேணால் அந்த சமயத்தில் அவனை அந்த பணத்தை பார்க்கலாம். வேற நாள் அவனுக்கு ஒன்றும் பார்க்க போகிறது கிடையாது. ஏதாவது லஞ்சம் வாங்கும்போது ஏதாச்சும் வாங்கி பார்த்துருக்கலாம். அதான் உழைச்சி சம்பாரிச்சு எவ்வளோச்சும் 1 கோடி எவ்வளோச்சும் பார்த்துருக்கானா? கிடையாது. கோடிக்கணக்கில் வச்சுன்னு சொல்லி ஆடுறவங்க எங்கேருந்து வந்தது? வச்சுப்போம் அவனுக்கு கோடிக்கணக்கில் இருக்குன்னு. எங்கே உழைச்சி விவசாய சிந்தி சம்பாரிச்சானுங்கள? இந்த அயோக்கிய பசங்களாம் நான் எதுக்கிட்ட மதிக்கணும்? அப்படி நீங்கள் சொல்கிறவங்களாம் நீங்களும் அயோக்கிய பசங்க. அது மாதிரி அயோக்கிய பசங்களாம் அயோக்கிய பசங்களை மதிக்கணும்னு சொல்கிறது நீங்கள், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு
எனக்கு நிறைய என்ன மாதிரி உழைக்கிறவன், நேர்மையாக இருக்கிறவன், பண்பாடோடு இருக்கிறவன், நிறைய விஷயத்தில் அறிவாளியாக இருக்கிறவன், துணிச்சலாக இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கான். அவனை வச்சு நான் அரசியல் பண்ணுவேன். அதான் அரசியல் பண்ணேன். திரும்ப நான் அரசியலுக்கு வரல, அது என்னுடைய முடிவு. அது எப்படி வரணும்னு எனக்கு தெரியும். நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நடந்து போகும், நடக்காது போகும், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் செய்யும் போது எப்படி செய்யணும், யாரை வச்சு செய்யணும் எனக்கு நல்லா தெரியும். அதனால் நீங்கள் இந்த நாய்களை அவங்களெல்லாம் நீங்கள் சில நாய்களை சொல்கிறேன். எனக்கு இன்னும் அறிவுரைலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு எனக்கு ஆலோசனை செய்யறதுக்கு நல்ல திறமையான ஆளுங்க நம்ம ஊர்லேயே நிறையா இருக்காங்க, எல்லா இடத்துலையும் நிறையா இருக்காங்க. நீங்கள் அதனால் என்னை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது அதி தீவிர பெரிய அரசியல்வாதிங்கன்னா உங்கள் யோக்கியத்தை காட்டுங்க, பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அதிமுகவில் நிறைய இன்னும் அயோக்கிய பசங்க இருக்கானுங்க. அவனுக்கெல்லாம் அழிக்கப்பட்டு அதிமுக சீர்திருத்தப்படணும். அதுக்கு என்ன ஒரே வழி, நான் முதல்ல அவனுக்கு புத்தி இருந்ததுன்னா இந்நேரம் இந்த அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற சமயத்துக்கு அளவுக்கு வந்திருக்கலாம். இப்போ அவனுக்கு இருக்கிற நிலைமை 3வது இடத்துல வரப்போகிறானுங்க. நிறைய பேர் அழிக்கப்படுவானுங்க. அதை வந்து நான் சொல்கிறது அதிமுகவில் மட்டும் இல்லை, எல்லா கட்சியும் அயோக்கிய பசங்க இருக்கானுங்க. அவனுங்களாம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக களை எடுக்கப்படுவானுங்க. சில சமயம் அதாவது திமுகவிலையும் அதிமுகவிலையும் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் வச்சு அவங்களோட நிலையில் நிறைய அயோக்கிய பசங்கள்லாம் தப்பிச்சுக்கிட்டானுங்க. அவனுங்களாம் இப்போல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி அவனுங்கெல்லாம் அழிக்கப்பட வேண்டிய காலம் வந்தது. நிறைய பேர் அழிஞ்சும் போயிட்டாங்க. காலத்தில் சில பேர் அழிஞ்சானுங்க, சில பேர் அழிக்கப்பட்டானுங்க. சில பேர் கேட்குறானுங்க, நீங்கள் வந்து யாரை பார்த்தாலும் மரியாதை இல்லாத பேசுங்க, உங்களுக்கு பிடிச்ச அரசியல்வாதி யார்? எனக்கு பிடிச்ச அரசியல்வாதி பழனிவேல் தியாகராஜ் மாதிரி, அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி, சோனியா காந்தி மாதிரி, இந்திரா காந்தி, ராகுல் காந்தி, ஜெயலலிதா, இதெல்லாம் எங்களுக்கு பிடிச்ச அரசியல்வாதிங்க. இப்போதைக்கு ஓரளவு பரவாயில்ல, செங்கோட்டையும் பரவாயில்லன்னு சொல்லுவேன். ஈவன் சசிகலாவே பொது வாழ்க்கையில் பரவாயில்லன்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே குறை இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கெல்லாம் துணிச்சல், ஒரு தேர்தலை ஜெயிக்கணும், இல்லை எப்படி அந்த எதிகளை வீழ்த்தணும், அந்த சாமர்த்தியம் இருக்கும். வெறும் கண்ணாமின்னா எவனை பார்த்தாலும் நீங்கள் 10 கோடி வாங்கி இந்த 10 கோடி செலவு பண்ணிவிட்டு அப்புறம் 100 கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேவலமான புத்தி கிடையாது. ஜாதியை வச்சுக்கிட்டு, மதத்தை வச்சுக்கிட்டு, உங்களால் ஜாதி மதத்தை விட்டு உங்களால் உங்கள் குடும்பத்தையே பிரயோஜனம் இல்லை நிறைய பேரால். ரைட்? அதனால் உழைங்க, நேர்மையாக இருங்க, வேர்வை சிந்தி உழைக்கிற பணத்தை ஒழுங்காக செலவு பண்ணுங்கள். அதான் என்னோடய அறிவுரை. சும்மா நீங்கள் ஒன்றும் எனக்கு தெரியாத வாழ்க்கை ஒன்றும் பெருசாக ஒன்றும் காலம் ஒன்றும் மாறிடலை. இப்போ நீ ஒரு வகையில் எனக்கு என்ன தெரியுதுன்னா, நான் வாழ்ந்த வாழ்க்கையில் எதுவும் மாறலை. உண்மையிலே நிறைய பேர் மாறிதான் நினச்சிட்டு தனியாக ஏமாற்றிக்கிறானுங்க. ஒன்று மாற்றம்னா வயசாகுது, அல்ல காலம் குறுகி போகுது, வாழ்நாள் கம்மியாகுது, வாழ அதான் உண்மையை தவிர மீதுவரையும் அடிப்படையில் என்ன மாறிக்குன்னா எதுவும் உலகம் எதுவும் மாறலை. உலகம் ஃபுல்லாகவே இது மாதிரி கிறுக்கு பசங்க நிறைய இருக்கானுங்க. இங்கே யூரோப்லையும் இருக்கானுங்க, இங்கிலாந்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறானுங்க. எல்லாம் நான் வந்து ஒரு வகையில் இந்த டாக்டராக இருக்கிறதால எல்லாரையும் மக்களில் பேசி பழகின்றதால நான் ஒன்றும் அவுட் ஆஃப் டேட் கிடையாது. லக்கிலி நான் வந்து அரசியலால் மட்டும் இல்லை, அரசியலுக்கு நான் செலவு பண்ணுறது ரொம்ப கம்மியான நேரம் தான். சில சமயம் நம்ம ஊரை பற்றி தெரிஞ்சிங்கன்னா சில பேர் பேசுறது, இல்லைன்னா சில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா என்ன தெரிஞ்சிருக்கிறதுக்கு நம்ம ஊரை ஒரு மயிலும் கிடையாது. அப்படியே தான் இருக்கீங்க, அப்படி தான் குட்டிச்சோர போயிருக்கீங்க. நான் ஒரு தலைமுறை வந்து தன் வாழ்க்கையை வீணாக்கிட்டு அவன் வந்து அடுத்த தலைமுறையும் தன் பிள்ளைங்க வாழ்க்கையும் வீணாக்குறானோ, ஜாதி பெயராலேயோ இல்லை மொழி பெயராலோ ஏதோ கிறுக்குத்தனமாக அந்த வாழ்க்கை முன்னேறாது. அதனால தான் நான் இன்னும் வந்து 30 வருஷம் 40 வருஷம் இன்னும் நம்ம ஊரெல்லாம் பார்த்தா இன்னும் குப்பையாக கிடக்கு. ஒரு பஸ் இப்போ பண்ருட்டி பஸ் ஸ்டாண்ட்லாம் 30 வருஷம் முன்னே நல்லா இருந்துன்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி நம்ம ஊரில் எந்த முன்னேற்றம் இல்லாததுக்கு காரணம் நீங்கள் தான் காரணம். சட்ட ஒழுங்கில் சரியில்லை, நீங்கள் தான் காரணம். கஞ்சா விற்கிறாங்கன்னா நீங்கள் தான் காரணம். மக்கள் தான் காரணம், நம்ம தான் காரணம். அரசாங்கம் என்ன செய்யும்? அது எந்த அரசாங்கமாக இருக்கட்டும், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சமுதாயம் ஒழுங்காக இருக்கணும், அரசாங்கம் வேலையில் இருக்கிறவங்க ஒழுங்காக இருக்கணும், அவன் கடமையை அவன் செய்யணும். அப்போ தான் சமுதாயம் நல்லாயிருக்கும், அப்போ தான் நம்மளும் நல்லா வாழ முடியும். ஒருத்தர் அவன் பண்ண வேண்டிய அநியாயத்தெல்லாம் பண்ணிட்டு நாடு நல்லாயிருக்கும், சமுதாயம் நல்லாயிருக்கும், நாமளே நல்லா இருக்கும்னு நினச்சாக்க நடக்காது. அவன் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த பலன் தான் கிடைக்கும். சரி, அது மாதிரி என்ன சொல்கிறதுக்கு, சொல்ல வேண்டியது நினைப்பு வந்து சொல்லுவோம். வருத்தமாக இருக்கலாம் நான் சொல்ல மாட்டேன். திமிரு பிடிச்சி அழிஞ்சு போகிறானோ அழியட்டும் அப்படின்னு சில பேர் சொல்கிறது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டீங்களா, உங்களுக்கு கொழுப்பா அப்படி இப்படின்னு திமுறா. ஏன்னா என்னோட வெளிநாட்டு வந்து எவ்வளோ நல்ல பேர், நல்லா சம்பாதிச்சவன் நிறைய பேர் இருக்கிறான், எவ்வளோ இருக்கிறான். அவன் மேலே அவனெலாம் பார்த்து நான் உனக்கு பொறாமப்படலை. சில பேர் சொல்ல நீங்கள்
எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகாத எம்பி ஆகாதால பொறாமை இருக்குதுன்னு என்ன பொறாமை இருக்குது? ஒன்றும் கிடையாது. அப்படி பொறாமப்படணும்னா எல்லாத்தையும் நினச்சி பொறாமப்பட்டுட்டு போகலாம். அதை பற்றி நான் கவலைப்படல. நான் ஒரு திருப்தியான வாழ்க்கை நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறேன். எனக்கு சில ஆசைகள்லாம் இருக்கும், சில நோக்கங்கள்லாம் இருக்கும், சிலதில் தேரும் சிலதில் தேராது. அது வாழ்க்கை, அதுதான் இயல்பு. அதுக்காக நான் எல்லாரையும் குறை நான் சொல்ல முடியாது. ஒரு ஒரு என்ன சொல்லுது, இவ்வளோ பெரிய முட்டாளங்களாக இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் தான். உடனே வெளிநாட்டுக்கு வந்ததால் எல்லாம் அறிவாளி ஆகிட்ட போகிறது. எவ்வளோ கழுதை குதிரை பன்னி மாடு எல்லாம் நாய்ங்க எல்லாம் கூட தான் வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டு வருது. உண்மையிலே மிருகங்களை கூட சொல்கிறேன். அதனால் வெளிநாட்டுக்கு போகிறதால ஒருத்தங்க அறிவு வந்துருமா? கிடையாது. எந்த நாட்டுக்கும் போக வேணாம், நம்ம நாட்டிலே இருக்கலாம், ஒழுங்காக புத்தியாக இருக்கலாம், ஒழுங்காக உழைச்சி ஒழுங்காக எளிமையாக வாழ்ந்தாலே நேர்மையாக வாழ்ந்தாலே வாழ்க்கை நல்லாயிருக்கும். எங்கே எந்த நாட்டுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. சில சூழ்நிலை சில பேருக்கு சில இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். அதனால ஒன்றும் தப்பு இல்லை உலகம் ஃபுல்லாக சுற்றுறதுல வாழறதில்ல. ரைட், நான் ஏதோ பேசுறது ஏதோ பேசுகிறேன். சரி பார்ப்போம், இன்னும் நாளைக்கு அதை பற்றி பேசுவோம்.